அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக், இயல் 3, விரிவானம், உரிமை தாகம், பூமணி. நிலம் சடப்பொருள் அல்ல. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வருவாய் பெரிதாக வரவில்லை என்றாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நிலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கின்ற பண்பாடு எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் பழம் பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. நிலத்துடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துகிறது. அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தையனுக்கு தெரியாது. அவன் பெண்டாட்டி சொல்லித்தான் தெரியும். மேலக்காட்டுல கீழத்தாறு மேல நம்பிக்கைக்கரையும் எழுதியிருக்கிறதும் அல்ல உங்க தம்பி. முற்றத்தில் எருமை சாணியுடன் பருத்தி விதையை ரோசி விதை பெட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் மூக்கம்மா. பெட்டியை வாங்கி கடகத்தில் எண்ணி கொட்டிய முத்தையன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் கண்ணில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. என்ன இப்படி சொல்ற? அவனுக்கு மனசு துருதுருத்து சாட்டக்கம்பை எடுத்து கயிறின் பிரிந்த பாகத்தை தொடையில் வைத்து திரிக்க ஆரம்பித்தான். நேத்து கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல இருக்கு. மேலூரு பங்காரு சாமி கிட்ட 200 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்க முடியாம கடைசிக்கு அந்த ஒரு குறுக்கத்தவும் நம்பிக்கைக்கரையும் எழுதி கொடுத்துச்சான் உங்க தம்பி. 6 மாசத்துக்கு மேல ஆச்சான் இது நடந்து. பொண்டாட்டிக்காரி சண்டைய தொடங்கியிருக்கா. தொடை மயிரில் சாட்டை கயிறு பின்னி சுளீரிடவும் அவன் முகஞ்சுளித்தான். 2 வீடுகளுக்கும் நடுவில் இருந்த குறுக்குச் சுவரை வெறித்திருந்தான் அவன். மேலக்கரிசலில் ஏர்பூட்டி கலப்பை முக்க சாலடிக்கும் போது பிச்சி பூவாக மண் விரித்து வாழும் அழகில் அவன் மனசு லயித்தது. கம்பு வளைந்தால் தட்டையொன்னு விரல் தண்டி வாய்க்கும். மூக்கை அறுக்கிற மாதிரி ஒரு மலத்துக்கு கருது வாங்கும். கருதுகளை பிணையில் இட்டால் அயிரை குஞ்சுகளாக களம் நிறைய தவசம் பெருகும். மூக்கம்மா அந்த வீட்டில் காலெடுத்து வைத்து 15 வருஷம் ஆகிறது. இன்றைக்கு 3 பிள்ளைகளுக்கு தாய். வீட்டுக்கு வந்த நாளில் முத்தையனுக்கு மட்டும் அவள் காய்ச்சி போடவில்லை. அவன் தம்பி வெள்ளைச்சாமிக்கும் மாமியாருக்கும் சேர்த்தே பொங்கினாள். வெள்ளைச்சாமிக்கு இப்போது சின்ன வயசு. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் வந்து மதனி கஞ்சி வேணும் என்று சினுங்குவான். அவள் அழுத்து கொள்ள மாட்டாள். வெள்ளைச்சாமி இளவட்டமாகி கல்யாணம் முடிக்கும் வரை மூக்கம்மாளின் கைக்குள் மகனை போல வளர்ந்தான். எந்த நேரமும் மதனியின் வாயிலிருந்து இந்தாடா வெள்ள தான். எல்லாம் கல்யாணம் ஆனதுடன் சரி. அத்தனை பாசமும் அடிமனசுக்குள்ள அமுங்கிவிட்டது. கல்யாணமாகி 1 மாசம் வாந்தகமாக இருந்தான். பிறகு பெண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணனுடன் தகராறு, பங்கு பாகம், சொத்து சொகம். அப்பப்ப அதெல்லாம் நடக்கக்கூடாத கதை. வெள்ளைச்சாமி தனியாக உழை வைத்த அன்றைக்கு கூட அவள் சந்தோஷமாக தன் கைப்பட்ட தானியம் அளந்து கொடுத்தாள். முத்தையனுக்கு தம்பி மேல் அப்படியொன்னும் பெரிய கோபம் இல்லை. பங்கு பாகம் பிரிக்கும்போது அவன் பேசிய வார்த்தைகளைத்தான் தாங்க முடியவில்லை. நீ எனக்கு அண்ணனாக்கும் தகப்பன் செத்த நாளிலிருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசாரும் போல் இருந்தது. அவனை எப்போதாவது கடிந்து பேசியதுண்டுமா? வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தா கூட பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். அட நிலத்தை கொளரணுண்டா அப்பத்தான் வகுறு நிறையும். அப்படி வளர்ந்த பயல் நெஞ்சை கீறி விட்டானே என்ற ஆத்திரத்தில் அழுகை வந்துவிட்டது. ஏலே உனக்கு தகப்பன் முகம் சரியா தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டியாக்கும். நானா அண்ணன் இல்லை
அவன் படபடத்தான். கண்ணீரை அடக்க முடியாமல் நகர்ந்து விட்டான். அன்றைக்கிலிருந்து இதுவரை தம்பியுடன் முகங்கொடுத்து பேசியது கிடையாது. தம்பியும் ஒரு ஜோடி மாடு, காடு, கரை, வீடு, வாசல் என்று குறைவில்லாமல் தான் பிழைத்தான். திரிகை மேல் உட்கார்ந்திருந்த முத்தையன் படக்கென்று வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியின் வீடு பூட்டி இருந்தது. வெள்ளப்பைய எங்கேயோ போயிட்டான் போலிருக்கு, வீடு பூட்டி கிடக்குது. அவள் உஸ்ஸென்று இறைந்தாள். மேலூருக்குத்தான் போயிருக்கும், விதப்பு நேரமில்லையா? அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா? பின்ன அவரு வந்து நின்னுக்கிட்டா கேவலந்தானே. முந்தா நாள் சொல்லி விட்டாராம், பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி. அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதை பொட்டி பிஞ்சைக்கு வந்துரும்னு சொன்னாராம். குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள் சாலுக்குள் சாலு 8 போட்டு விதை பெட்டியில சலோரென வீசி விதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. கையில துட்டு இல்லாம போய் என்ன செய்ய போறான்? அதுல வேற அவர்கிட்ட வசமா புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாயிட்டு சரி கட்ட முடியுமா? அவருக்கென்ன இது 10ஓட 1? நமக்கு சொல்லு, கூறுகட்ட பெய இப்படி செய்வானாக்கும். இப்ப என்ன செய்யறது? நம்ம கையிலையும் காத்துட்டு கிடையாதே. பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டு. தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில் மூக்கமாலை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்துவிட்டு காதில் கிடந்த நகைகளை கலைச்சி கொண்டிருந்தாள். இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிட்டு மறுச்சோழி பாருங்க. அது என்னமோ சின்ன பிள்ளை தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு. நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் தலை குனிந்து கொண்டான். வெள்ளச்சாமி வீடு வந்து சேர மதியமாகிவிட்டது. வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்து விட்டு நடு வீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கா படுத்து கூரை முகட்டை பார்த்தபடி கிடந்தான். வாசலில் உட்கார்ந்திருந்த அவன் பெண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். முத்தையனுக்கும் தம்பி வீட்டுக்குள் காலெடுத்து வைக்க மனசில்லைதான். இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் புறப்பட்டான். வெள்ளை இருக்கானா? யாரிடமோ பேசுவது போல் கேட்டுக்கொண்டு வாசலுக்குள் நுழைந்தான். வெள்ளைச்சாமியின் பொண்டாட்டி எழுந்து போய் எதிர் வீட்டு திண்டில் உட்கார்ந்து கொண்டாள். வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளைச்சாமி துண்டை சுருட்டி எழுந்து மூலையில் சாய்ந்தான். அண்ணனுடைய முகத்தில் முழிக்கவில்லை. நடுச்சுவரின் மேல் பின்னி இருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். என்னடா, வெள்ளங்காட்டிலிருந்து ஆளு தட்டுப்படல, ஊரு முழுக்க விதப்பு மும்முருவத்துல அலையுது. நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி? எங்க போயிருந்த இந்நேரம் வரைக்க? விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்கணும்னு அவனுக்கு எண்ணம். வெள்ளைச்சாமி செருமி கொண்டான். மேலூரு பங்காரு சாமி கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட என்ன சோழி? ஒரு 200 தான் தரணும். வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னால மேலக்காட்டு கரையமும் எழுதி வச்சேன். இப்ப அது மேல திரும்புவாரு போல இருக்கு. வெள்ளச்சாமியின் முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. அப்படி என்னடா வந்துருச்சு? பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு நான் ஒருத்தன் கிடக்கன்ல அடுத்த வாசல்ல. சொல்றதுக்கு என்ன? சரி, என்ன விடு. ஓ மதினிக்கிட்டையாச்சும் சொல்லி இருக்கலாம்ல. இன்னைக்கு கூட அவ சொல்லித்தான் தெரியும். வீட்டுல பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பிழப்புன்னு நினைக்காத. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு சுத்துலையும் 4 இருக்கணும். அதை உணர்ந்துக்கோ முதல்ல. முத்தையனுக்கு குரல் தழுத்தழுத்தது. அவன் மனதில் இவ்வளோ கோபம் இல்லை. இப்போது கோபம் இல்லை. தம்பியை கனிவுடன் பார்த்தான். வெள்ளைச்சாமியின் பொண்டாட்டிக்கு இது கேட்டு இருக்கணும். அவள் குழந்தையின் சிரிப்பில் கரைந்திருந்தாள். வெள்ளைச்சாமிக்கு வாய் எழும்பவில்லை. முத்தையன் கேட்டான். சரி சரி, அது போகட்டும். நிலத்தை அறுதியா எழுதி கொடுத்துட்டியா? இல்ல நம்பிக்கையாவா? பத்திரம் முடிச்சாரா? நம்பிக்கையாத்தான். வட்டிக்கீடா எழுதி வாங்கினாரு. வட்டியை கெட்டியாச்சு. முழு பணமும் இப்பயே வேணுமாம். மேலூர்ல வச்சு எழுதுனாங்க. தலைய ஒட்டி கையெழுத்து போட்டேன். கெரா முனுசுதான் எழுதினாரு.
அம்புட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். அவரு இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். பெரிய மனுஷன், ஆனா பெரிய மனுஷன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ச்சே, பெரிய மனுஷங்களெல்லாம் ஊராஞ்சொத்துக்கு வாய் பொளந்துக்கிட்டு தான் அலையிறான். உழைச்சி தேடினவங்களுக்குல்ல வலிக்குது. நம்ம ஒண்ணுக்கொண்ணு வேண்டார புழுக்கத்துல மனசுல வச்சுக்கிட்டு கொத்தி கொதறிக்கிறதுனால தான் அவனுக்கும் தொக்கா போகுது. நேரங்காலத்தோட மாட்டை பத்திட்டு போய் செவக்காட்ட ஒரு உழவு எழுப்பி போடு. மேலக்காட்டுக்கு விதவித்து இருக்குதுல்ல, நாளைக்கு 2 தாரமும் விதைச்சிரலாம். நான் வேலூர் வரைக்கும் போய் திரும்புறேன். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளைச்சாமியின் தோரணையான குரல் கேட்டது. இந்தா வெறுசன கஞ்சி ஊத்து. 2 மடக்கு ஒளவடிச்சிட்டு தான் திரும்பணும். திருநையில் உத்திரத்தை அணைந்து பூசணி பழமாக உட்கார்ந்திருந்தார் மேலூர் பங்காரசாமி. சப்பிய பனங்கொட்டையாக நரைத்திருந்த முடியை வசைக்கு முடிந்த குடுமி. கும்பிடுறன் சாமி. தலைக்கு மேல் கை கூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காருசாமி செனாய்த்து கொண்டார். வாப்பா. பெரிய ஏப்பம் போட்டார். அவன் திருநைக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்திருந்தான். என்ன முத்தையன் ஆளு இந்த பக்கம்? தட்டு போட மாட்டேயே, புதுசா வந்தாப்புல இருக்கு, என்ன சங்கதி? பங்காருசாமி ஆச்சரியத்துடன் விசாரித்தார். அடிக்கடி அவரை தேடி ஆள் வருவார்கள். பணம் வாங்குவார்கள், கொடுப்பார்கள். எழுதி கொடுத்த நோட்டை திருப்புவார்கள். அவருக்கு கொடை வாங்கல்தான் தொழில் என்று சொல்லணும். வசமான பிடியில்லாமல் கடன் கொடுக்க மாட்டார். ஈடாக நகை கொடுத்தாலும் நிலம் கொடுத்தாலும் வட்டியை மட்டும் குறைப்பதில்லை. என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதா கேள்விப்பட்டேனுங்க. அவன் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாம நடந்து போச்சு. அதை கணக்கு பார்த்து தீர்த்துக்கலாம்னு தான். அவர் இதை எதிர்பார்க்கல. முகத்தில் வினயம் பரவியது. என்னப்பா இது, உனக்கும் உன் தம்பிக்கும் மனக்கசப்பாச்ச? அவனுக்காக நீ வந்து நிக்கிய? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும் சாமி. இன்னைக்கு அடிச்சுக்கிறதுனால நாளைக்கு கூடி இருக்கிறது தான். சிறுசுக முண்டிச்சிருச்சுக்குன்னா நம்ம தானே பொறுத்து போக வேண்டியிருக்கு. அது சரிதான். ஆமா, கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்சே. 400க்கு கரையம் வேற இருக்குது. 400 என்ற வார்த்தை மட்டும் அவன் காதை குடைந்தது. 200ன்னு தானே சொன்னா? நம்பிக்கை கரையத்துல பிஞ்சைய எழுதியிருக்கான் போல தெரியுது. வட்டி வேற கொடுத்துட்டானாம். அசலை கொண்டு வந்திருக்கேன். கணக்கு முடிச்சு விடுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள 6 வந்தன்ன. அவருக்கு சூடு கிளம்பியது. இந்தாப்பா, உன் பாட்டுக்கு பேச்சிட்டே போனா எப்படி? உன்னை நான் பார்த்துக்கிட்டேனா வச்சனா? கடன் வாங்கினது அவன். நம்பிக்கை கரையன்னு உனக்கு அணையம் தெரியுமா? 400க்கு அறுதி கரையம் எழுதியாச்சு. பிஞ்சையில விதைக்க இறங்காருதுன்னு அவங்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேனே. இதுல உனக்கென்ன வந்து போச்சு? அவன் நிலம், அவன் பாடு. அவனுக்கு உடம்பு கொதித்தது. பொறுமை இழந்தான். நீங்க பார்த்து அப்படி சொல்லலாமா? உங்க பணத்தை ஆறும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்செறியது தானே மரியாதை. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. இப்போ மட்டும் என்ன புதுசாக அக்கறை வந்துடுச்சு? இந்த பேச்செல்லாம் வேணாம். நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். முடியாது போலிருக்கே. அவன் நிலம் வேற, என் நிலம் வேற இல்லை. 200 வச்சிருக்கேன். கணக்கை முடிச்சு நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு மேலே அவருக்கு தகஞ்சதை பார்த்துக்கிற வேண்டியது தான். எதுக்கும் ஒரு அளவு வேணாமா? நாளைக்கு பிஞ்ச விதப்ப நடக்கும். ஓரெட்டு வந்து பார்த்துட்டு போங்க. அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். உதடு துடித்தது. அவனது பார்வையை தாங்க முடியாதவர் போல அவர் முகஞ்சுளித்தார். வெள்ளைச்சாமியின் நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியாதென்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பயமுறுத்தி 200க்கு 400 கலட்டி விடலாம் என்ற எண்ணம். முத்தையனின் பேச்சு வேறு கடுப்பேறி இருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டியா? நான் தெரிஞ்ச மட்டுக்கும் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேல வார்த்தைய வளர்த்துக்கிறாத, சங்கடம் வந்து சேரும்.
அவர் விருட்டென்று உள்ளே போய்விட்டார். அவரை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தது வீட்டுக்கார அம்மா. விரைப்பாக திரும்பிய முத்தையன் முணுமுணுத்தான். ஆருக்குத்தான் சங்கடம் வரப்போகுதுன்னு தெரியல. புரட்டாசி பிறந்து விட்டால் போதும், ஊர் முழுக்க சுறுசுறுப்பு தட்ட ஆரம்பித்து விடும். சம்சாரிகளுக்கும் சரி, கூலிக்காரர்களுக்கும் சரி. இந்த மாசம் அப்பேற்பட்டது. ஏற்கனவே எழுப்புளவு அடித்து போட்டிருந்த மானம்பாரி கரிசல்களுக்கு புரட்டாசி மழையால் நல்ல காலம் பிறக்கும். மறுநாள் வெள்ளங்காட்டி மூளை முடுக்குகளில் முடங்கி கிடந்த இரட்டை கலப்பைகள் கொட்டாரங்களில் ஏளனமாக தட்டுப்பட்டன. கஞ்சி கலையம் கூடையுடன் பனைமறைத்து பாதையில் மூக்கம்மா வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் கையில் தூக்குவாளியுடன் சின்னவள். ஏர் பூட்டியாகிவிட்டது. முத்தையன் நிலத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு கயிற்றை பிடித்தான். தெரிந்து தெளிவோம். அணையம் நிறைவானது. எச்சௌந்தவன் ஏழை எளியவன். கீழத்தார் புன்செய்யின் ஒரு பகுதி. கெராமுனுசு கிராம நிர்வாக அலுவலர். கொடவாங்கல் கொடுக்கல் வாங்கல். திருணை திண்ணை. தெகஞ்சத முடிந்தத. பிஞ்சை புன்சை. ரோசி உரசுதல். வாந்தக்கமாக இணக்கமாக. வெதப்பெட்டி விதைப்பெட்டி. வெள்ளங்காட்டி விடியற்காலை. வேண்டாரா வேண்டாத. திருகை மாவு அரைக்கும் கல். குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு. கடகம் ஓலைப்பெட்டி. பொம்பளைகள் எழுந்த முள் வெட்டுவதிலும் கல்பொறுக்கி போடுவதிலும் மும்முரமாக இருந்தார்கள். முதலில் மேலிட்டார் போல எழுப்புளவு. அதற்கு பிறகு பருத்தி விதைக்கணும். 2ஆம் உழவுக்கு கட்டை போடாமல் கலப்பை அமுக்கி பிடிக்கணும். வெயிலேறியது. விதைப்பை முடிந்து மாடுகள் கீழத்தாரில் சாலடித்து கொடுக்க பொம்பளைகள் பயத்தாம்பட்டம் போட்டார்கள். மேலூர் பங்காருசாமிக்கென்னமோ அன்றைக்கு கோயில்பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளைச்சாமியின் நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும் என்று ஆத்திரம். பசியாறியதும் நோட்டை எடுத்து மடியில் கட்டி கொண்டு வேகமாக கிளம்பினார். போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டிவிட்டு போனாலாவது காரியம் பழித்து விடாதா என்ற நினைப்பு வேறு. பாதையில் நின்று கிளக்காமல் பார்த்தார். புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு வந்தார். ஏ முத்தையா, ஒன்னத்தாப்பா, 2 பேருக்கும் போங்காலம் வந்துருச்சா? பேசாம உண்டான ரூபாய கட்டிட்டு பிஞ்சைய உழுங்க. கோட்டுக்கு போனாத்தான் பின்னால வழி எடுக்கும். மேல கடைசி வரப்பில் பங்காருசாமி கடுகடுப்பாக நின்று கொண்டிருந்தார். எல்லாரும் திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். வெள்ளைசாமிக்கு கோபம். மட்டியை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடித்தான். அடே, நீ சும்மாருடா. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். எச்சவுத்தவனா தலைமையில ஏறுறானே, இவனால என்ன வந்தாலும் சரி. முத்தையனுக்கு தொடை 2ம் துடித்தது. யோ, என்ன சொன்ன? எங்க தகப்பனுக்கு 2 புள்ளதான். இப்ப 6க்கு வலிக்க போகுதுன்னு பாக்கியா? அவன் ஆவேசமாக கத்தி கொண்டு ஓடினான். சாட்டை கம்பை ஓங்கியபடி வெள்ளைச்சாமி அவனுக்கு பின்னால் பாய்ந்தான். பங்காருசாமி பதறி போனார். காரியம் கெட்டு போச்ச. விவகாரம் இந்த அளவுக்கு முச்சி விட்டதே. பயலுக வருகிற வருத்த பார்த்தால் சரியாக தெரியவில்லை. இனியும் நின்றால் மோசம் போய்விடும். மேல வரப்பை தாண்டி கரிசல் கட்டிகளுக்கு இடையில் அவுந்த வேட்டியை கையில் ஏந்தியபடி தொபுக்கென்று மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அவர். நூல்வெளி. உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். மாணிக்கவாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர். அறுப்பு வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகள். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை உள்ளிட்ட புதினங்களை எழுதியுள்ளார். கருவேலம்பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார்.
அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஸோ இந்த சிறுகதை எதில் இருக்குன்னா உரிமை தாகம்ங்கிற பூமணி சிறுகதைகள் இருக்கு. பூமணியோட இயற்பெயர் பூ மாணிக்க வாசகர். இவர் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார். அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் இவருடைய சிறுகதை தொகுப்புகள். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மைங்கிறது இவருடைய புதினங்கள். கருவேலம்பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். அஞ்ஞாடி புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். புக் பேக்ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் ஆனதை பார்க்கலாம். மொழியை ஆள்வோம் பரிதிமாற் கலைஞர் 1870 முதல் 1903 வரை. சான்றோர் சித்திரம். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர். பாடத்தில் மனம் ஒட்டாது கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம், நமது சொற்பொழிவை பொருட்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய். நீ இங்கிருப்பதால் உனக்கோ பிறருக்கோ பயனில்லை. இங்கிருந்து உன்னால் செய்யப்படு பொருள் இல்லை. ஆதலால் வகுப்பில் இருந்து வெளியேறுக என நயம்பட உரைத்து வெளியேற்றினார். அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்ட பரிதிமாற் கலைஞர். அவர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். F.A. ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார். சென்னை கிறித்தவ கல்லூரியில் B.A. பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கத்தை பரிசாக பெற்றார். 1893 ஆண்டு சென்னை கிறித்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்றத் தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார். ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் இயற்றினார். இவரது தனி பாசுர தொகை என்னும் நூல் G.U. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக திகழ்ந்தது. தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் இவரே. பின்னாளில் 2004 ஆண்டு நடுவண் அரசு தாய்மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது. பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழில் பரிதிமாற் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதையும் தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த இவர் தம் 33வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். தமிழை செம்மொழி என்று நிறுவி அவர் எழுதிய கட்டுரையின் கீழ் வரும் சில வரிகள் அவருடைய உரைநடை ஆற்றலை தெரிவிக்கும். உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையிலிருந்து, பல மொழிகட்கு தலைமையும் மிக்க மேதைமையும் உடைய மொழி உயர்மொழி. தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி. ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம். பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்து உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தெச்சென நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம். நாமக்கல் கவிஞர்.
எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு வெறுமணல் பரப்பாய் விரிந்து கிடக்க ஓணான்கள் முட்டையிட கள்ளிகள் பிழைத்திருக்க பிள்ளைகள் விளையாட பன்றிகள் மேய்ந்திருக்க வானத்தில் மேகமுண்டு சூரியனில் மழையும் உண்டு. காகமோ குருவியோ நிழல் ஒதுங்க ஆரெங்கும் முள்மரம் உண்டு. எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு ஆற்றுக்கோர் ஊருண்டு ஊருக்கோர் ஜனம் உண்டு வாழ்வைப் போல் ஒன்றுண்டு. இளங்கோ கிருஷ்ணன். உணவகம், லாபி, ஓய்வறை, செக்அவுட் வெளியேறுதல், டிப்ஸ் சிற்றீகை, மினிமீல்ஸ் சிற்றுணர்வு. நூலாசிரியர் கம்பர் யார்? வ. சூப மாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன், ராஜாஜி. ஜலாலுத்தீன் ரூமியின் கவிதைகள். வயிறுகள், பூமணி சிறுகதை தொகுப்பு. சிறை, அனுராதா ரமணன். ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. நன்றி.